இந்த வீடியோ லெக்சரில் சிம் ஓகே ME3792 ஓகே கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஓகே அதில் என்ன ஏரியாவை படிக்கணும்னு தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் சொல்ல, ஏன்னா அதோட சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இருக்கும். ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லைன் கிட்டக்க இருக்கும். ஓகே, அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் என்ன ஏரியாவை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தெளிவாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு CAD CAM. இதை 4 விதமாக பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு CADனா என்ன, அதுக்கு கீழே வர்றது விஷயங்கள். அதில் CADனா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் ஜென்ரலாக நான் படிக்க சொல்கிறேன். CADனா ஹார்ட்வேர் என்ன, சாஃப்ட்வேர் என்ன, ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் CAD எதுக்காண்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் CAD, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் CAD, டிசைனிங் ப்ராசஸ் இன் CAD. இந்த 5 ஹெட்டிங். இந்த 5 ஹெட்டிங், அதாவது ஒரு கொஷின் கேட்காங்களா CADை பற்றி, இந்த 5 விஷயமும் அந்த கொஷினுக்குள்ளே இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி மெத்தடாலஜியில் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, அதுக்கு தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த CAD எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 மெத்தடாலஜி அந்த CAD கீழே டாபிக்ஸ் கீழே வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா CAM. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் ட்ராயிங். ஓகே, கம்ப்யூட்டர் எய்டட் ட்ராயிங். ஓகே, எய்டட் ட்ராயிங். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து CAM. இது CAM என்னென்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஓகே, இந்த CAMமில் பார்த்திங்கன்னா CAPP. ஓகே, இதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த CAMை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா CAPPனா என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் NC ப்ரோக்ராமிங், அதாவது CNC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோடிங் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாபை கரெக்டாக அது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு, அதாவது அந்த 1 2 3 4 5 6 இந்த 6 டாப்பிக்கும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்கப்பா. CAMன்னு கேட்டாங்கன்னா CAPPனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் அசிஸ்டட் NC பார்ட் ப்ரோக்ராம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரைஸ்டு மெஷினபிலிட்டி டேட்டா சிஸ்டம்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதோட ஒர்க் ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்கணும், காஸ்ட் எஸ்டிமேஷன் எப்படி இருக்கணும், ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வென்டரி கண்ட்ரோல். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் குறிப்பிட்ட ஏரியாவை தான் நான் சொல்கிறேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா இது கேட்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லக்கூடாது. அதனால் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் CADன்னு ஒரு பகுதியை பிரிச்சிருக்கேன், CAMன்னு இன்னொரு பகுதியை பிரிச்சிருக்கேன். அடுத்து 3rd கொஸ்டின். மொத்தமே இந்த யூனிட்டில் 4 கொஸ்டின் தான் படிக்க போகிறோம். இது ஒரு கொஸ்டின், இந்த CAMை பற்றி ஒரு கொஸ்டின், அடுத்து கம்ப்யூட்டர் எய்டட் லைன் பேலன்சிங்கை பற்றி ஒரு கொஸ்டின். அதுக்கு கீழே வர்ற டாபிக்ஸ் 1 2 3 4 5. மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோலிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் CAMனா என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன, ஷாப் ஃப்ளோர் கண்ட்ரோல்னா என்ன, இன்வென்ட்ரி கண்ட்ரோல்னா என்ன, ஜஸ்ட் இன் டைம்னா என்ன, கம்ப்யூட்டர் எய்டட் லைன் பேலன்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து 4வது கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் இன்டகிரேஷன் மேனுஃபேக்சரிங். சிம் ஃபஸ்ட்டு CAD பார்த்தோம், அடுத்து CAM பார்த்தோம், அடுத்து கம்ப்யூட்டர் லைன் பேலன்சிங் பார்த்தோம். இப்போ என்னது ஸ்கிம்மில் அதுலேயும் 4 டாப்பிக்கு. ஒரு கொஸ்டின், அதுக்கு கீழே என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டாபிக் வர்ற மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. ஓகே, இந்த சிம் வீலு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்விம்மு, இம்ப்ளிமெண்டேஷனு, SME நியூ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ் வீலு, இது எல்லாமே கொஞ்சம் முக்கியமானதான். அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின், CADன்னா என்ன, அது என்னென்ன மாதிரி 5 பெனிஃபிட்ஸு 1 2 3 4 5. ஓகே, அந்த 5 விஷயங்கள் வரணும். அடுத்து CAMனா என்ன, அதில் ஒரு 6 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 6 விஷயங்கள் CAMனா என்னென்னு வரணும். அடுத்து கம்ப்யூட்டர் எய்டட் லைன் பேலன்சிங்னா என்ன, அதுக்கு கீழே ஒரு 5 விஷயங்கள் வந்து வரணும். அடுத்து சிம்னா என்ன, அதுக்கு கீழே ஒரு 5 விஷயங்கள் வரணும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் 4 கொஸ்டின் படிக்க போகிறோம். 4 கொஸ்டினுக்கு என்னென்ன மாதிரி டாபிக்ஸு அதுக்கு கீழே வந்து வரப்போகிறதுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி தனியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். ஓகே, அடுத்து யூனிட் 2 பார்க்கலாமா. யூனிட் 2 பார்க்க முன்னாடி யூனிட் 4 முடிச்சிடுறேன். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, என்னென்ன மாதிரி ப்ராசஸ் பிளானிங் நம்ம பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ காஸ்ட் வரப்போகுது, அடுத்து ஒரு ப்ரூஃப் மாதிரி ரெடி பண்ணணும். தியரிட்டிக்கல் அப்ரோச்சு, ப்ராக்டிக்கல் அப்ரோச்சு. தியரிட்டிக்கல் அப்ரோச்சுனா இப்போ நான் வந்து ஒரு தோராயமாக நான் வந்து நாளைக்கு இட்லி செய்ய போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இட்லிக்கு என்னென்ன வாங்கணும், சட்னி சாம்பாருக்கு என்னென்ன வாங்கணும், ஒரு தோராயமாக வந்து போட்டிருப்பேன். ஓகே, அதை வந்து என்ன பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ லேத்துக்கு நான் போக போகிறேன், இப்போ லேத்து எங்கே கடையை கொடுக்கணும், மெட்டீரியல்ஸ் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், ட்ரில்லிங் எங்கே பண்ணணும், அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஃப்ரம் டிசைன் டு ப்ராசஸ் பிளானிங், அந்த டிசைனில் இருந்து அந்த ப்ராசஸை எப்படி நான் பிளானிங் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறது. முடிக்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். எந்தெந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்லாம் பண்ண போகிறேன், கேஸ்டிங், மோல்டிங்கு, மில்லிங் ப்ராசஸ்ஸு, ட்ரில்லிங்கு, ட்வின்னிங்கு, எல்லா ப்ராசஸையும் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங். இந்த CAPP நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அதே இதுதான் இதிலே வரப்போகுது. ரெட்ரைவல் CAPPனா என்ன, ஜென்ரேட்டிவ் CAPPனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் அதை வந்து பார்த்துக்கணும். செமி ஜென்ரேட்டிவ் ப்ராசஸ் பிளானிங் என்ன, ஃப்ளோ சார்ட்டு, ஜென்ரேட்டிவ் ஆப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஜென்ரேட்டிவ் CAPP. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
நான் இப்போ யூனிட் 4ல் வந்து நான் சொல்லியிருக்கேன் ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கணும், என்ன மாதிரி இந்த ஒரு கோர்வையாக படிக்கணும். ப்ராசஸ் பிளானிங் ஆக்டிவிட்டிஸாக அதுக்குள்ள மெட்டீரியல் எவல்யூஷன் எப்படி இருக்க போது, காஸ்ட் எஸ்டிமேட் எப்படி இருக்க போது, செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், டிசைன் ப்ராசஸ் எப்படி இருக்க போது, அந்த டிசைன் ப்ராசஸை எப்படி மேனுஃபேக்சரிங் கொண்டு வர போகிறேன், அதில் என்னென்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் இன்வால்வ் பண்ண போகிறேன், அடுத்து CAPPயில் என்ன பண்ண போகிறேன், கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்கில் என்னது, அதில் ரிட்ரைவல்னா என்ன, ஜென்ரேட்டிவ்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் ட்ராபேக்ஸ்னு பார்த்துக்கணும். அடுத்து செமி ஜென்ரேட்டிவ்னா என்ன, ஃப்ளோ சார்ட் என்னென்ன மாதிரி ஃப்ளோவில் இப்போ டிலே ஸ்டோரேஜ் அப்படின்னு ஆப்ரேஷன். இப்போ டிலேலாம் பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு சிம்பிள் போடுவோம், ஆப்ரேஷன்னா ஓ அப்படின்னு சொல்லி சிம்பிள் போடுவோம். ஓகே, இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி அல்காரிதம் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தை இது பண்ணுவோம். இதான் 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து வந்துடும், பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா 5th யூனிட். 5th யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பகுதியை நான் வந்து சொல்லிடுறேன். 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பகுதியை வந்து பிரிக்கணும்ப்பா. ஓகே, அது 5th யூனிட்டுக்கு முன்னாடி நான் 3rd யூனிட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன யூனிட் சொன்னேன், யூனிட் 1 சொன்னேன். ஓகே, அடுத்து என்ன யூனிட் சொன்னேன், யூனிட் 4 சொன்னேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட். 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் FMS ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃப்ளெக்சிபிலிட்டி மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ப்பா. ஓகே, அந்த FMSஸை பற்றி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாதிரி டெஸ்ட்டு கேரி அவுட் பண்ணுறாங்க, அடுத்து ஆட்டோமேட்டட் மேனுஃபேக்சரிங் செல்னா என்ன, ரோபோட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, FMSல. ஓகே, இப்படி படித்து வச்சுக்கணும் FMSஸை பற்றி. அடுத்த டைப்ஸ் ஆஃப் FMSனால் என்ன, அதில் சிங்கிள்னு இருக்க போது, ஃப்ளெக்சிபிள்னு இருக்க போது, அடுத்து 2 ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் செல்னு இருக்க போது, அடுத்து 5 மிஷின் ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் செல்லுன்னு இருக்க போது. ஓகே, அடுத்து FMS டைப்ஸில் லெவல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி என்னென்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். FMS தான் இந்த 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா FMS தான். இந்த FMSஸை எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன், இது ஒரு பார்ட். அடுத்த டைப்ஸ் ஆஃப் FMSல ஒரு பார்ட். அடுத்து FMS டைப்ஸு, அதோட காம்போனன்ட்ஸ், அதில் டெடிகேட்டட் ரேண்டம் எரருக்கு FMSஸ் என்ன இருக்குது, அதோட வேறுபாடுகள் என்ன இருக்குது அப்படின்னு படிச்சுக்கணும். இப்போ இது ஒரு கொஷின் வச்சுக்கலாமா, இது ஒரு கொஷின் வச்சுக்கலாம். இந்த 3 பார்ட்டு சேர்ந்தது ஒரு கொஸ்டின். அடுத்து ரெண்டாவது இது ஒரு கொஷின் வச்சுக்கலாமா, இது ஒரு கொஷின். டைப்ஸ் ஆஃப் FMS, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் FMS, இது ஒரு கொஷின். ஓகே, FMSஸோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்டேஷனு, இது ஒரு பகுதியாக வந்து வச்சுக்கலாம்ப்பா, இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ஒர்க் ஸ்டேஷன், மெட்டீரியல் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், மெட்டீரியல் எப்படி ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம், FMSஸோட லே அவுட், இன்லைன் லே அவுட்னா என்ன, FMS லூப் லே அவுட்னா என்ன, லேடர் லே அவுட்னா என்ன, ஓப்பன் ஃபீல்டு, ரோபோட் சென்டர்டு, இதோட டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கணும். அடுத்து FMS சான்ஸ் டிராஃப்ட், ஏர் டிராஃப்ட்டில் எப்படி இது பண்ணுறாங்க, அடுத்து ஷீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது அப்ளிகேஷன்ஸு. அடுத்து அதோட பெனிஃபிட்ஸ், அதோட ஆப்ரேஷனல் இஷ்யூஸ். பெனிஃபிட்ஸ் ஓகே, ஆப்ரேஷன் பண்ணும்போது இதில் ஏதாவது இஷ்யூஸ் பாதிப்புகள் ஏற்பட்டால் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் FMS. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைப்ஸு. ஓகே, டைப்ஸ் நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. அடுத்து ஒர்க் ஸ்டேஷன், இது ஒரு கொஸ்டின், ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து இது ஒரு கொஸ்டின். ஓகே, புரியுதா. அடுத்து வந்து குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ், இது 4வது பார்ட்டு. நீங்கள் ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கில் இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது FMS குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். FMSக்கு குவான்டிடேட்டிவ் எப்படி இருக்குது, அடுத்து பாட்டில் நெக்குக்கு குவான்டிடேட்டிவ் எப்படி இருக்குது. ஓகே, அடுத்து FMSஸோட ஆப்ரேஷனல் பேராமீட்டர்ஸ், சிஸ்டம் பேராமீட்டர்ஸ். புரிஞ்சு வச்சா. ஓகே, நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லலை, நான் இம்பார்ட்டன்ட் ஏரியாவை சொல்லியிருக்கிறேன். இந்த ஏரியாவை படிச்சிங்கன்னா இந்த 4 விஷயமும் இந்த 3 விஷயமும் இந்த கொஷினுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி படிக்கணும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் FMS அப்படின்னா இது எல்லா விஷயமும் இந்த டைப்ஸ்குள்ளே வந்துடணும். அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்டிலிங், மெட்டீரியல் ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாமே வந்துடும். அதில் FMSஸை உள்ள அப்ளிகேஷனை கொண்டு வரேன். ஓகே, அடுத்து குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ், FMSஸோட குவான்டிடேட்டிவ் எப்படி இருக்க போது, பாட்டில் நெக்கோட குவான்டிடேட்டிவ் எப்படி இருக்க போது, அதோட ஆப்ரேஷனல் பேராமீட்டர்ஸ் என்ன, பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். ஓகே, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 4 கொஷின் தான் இதில். ஓகே, அப்போ நான் யூனிட் 3 முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன யூனிட் சொன்னேன், ஃபஸ்ட்டு யூனிட் 1 சொன்னேன், அடுத்து யூனிட் 4 சொன்னேன், அடுத்து யூனிட் என்ன 4 சொன்னோம், ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். யூனிட் 4 சொன்னேன், இப்போ யூனிட் 3 சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த இந்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 5. ஓகே, யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2வது ஹாஃபை நான் சொல்லிடுறேன். ஓகே, 2வது ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன், டேட்டா கேப்சர் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஒரு முக்கியமான மாடல். இதில் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்கோடு, ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிஸ்டம், மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸ், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், மெஷின் விஷன், அது எல்லாமே வந்துடும் ஐடென்டிஃபிகேஷனில். அடுத்து டேட்டா கேப்சரில் என்னெல்லாம் பற்றி படிக்கணும் அப்படின்னா, அதாவது ஐடென்டிஃபிகேஷன், கேப்சர், இன்ஸ்பெக்ஷன், இந்த 3 டாப்பிக்கையும் ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷனில் 5 சப்ஹெட்டிங்ஸ், அதாவது அப்ளிகேஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேப்சரிங்கில் 1, 2, 3, 4, 5. ஓகே, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன், அடுத்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் கோட்ஸு, ஸ்மார்ட் கார்ட்ஸு, பயோமெட்ரிக் டேட்டா கேப்சரு, மெஷின் விஷன், வாய்ஸ் கேப்சரு, இது எல்லாமே வந்துடுது. அடுத்து என்னது, இன்ஸ்பெக்ஷன். அதாவது என்ன சொன்னால் ஃபஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், அடுத்து டேட்டா கேப்சர், அடுத்து என்னது இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ். இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸில் ப்ராசஸ் கண்ட்ரோலு,
கண்ட்ரோல் சார்ட்ஸ் மூலிமா இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ விற்றுருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். அது ஹிஸ்டோகிராம்ஸு. அடுத்து லெவல் ஆஃப் ஆட்டோமேட்டட் இன்ஸ்பெக்ஷன், அதில் செமி ஆட்டோமேட்டடா, ஃபுல்லி ஆட்டோமேட்டடா, அடுத்து சென்சிட்டிவிட்டி அண்ட் எரருக்குள்ள அந்த கம்பேரிசன்ஸை வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5ல் நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு காப் தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஐடென்டிஃபிகேஷன், இந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கேப்சரிங், இதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்பெக்ஷன், ஆட்டோமேட்டிக் இன்ஸ்பெக்ஷனுக்குள்ள இது ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே 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 அடுத்த வீடியோவில் வந்து நான் யூனிட் 2வையும் இதே நான் கவர் பண்ணுறேன். ஓகே.